கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். ஆமேன். ஆண்டவர் நம்மோடு பேசணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? காலூன்றி நிற்கணும். பேசணுன்றது டைரெக்டாக அவர் பேசுகிற சத்தத்தை மாத்திரம் நான் சொல்ல வரல. நமக்கு சில காரியங்களை அவர் கொடுப்பார், ஊழியங்களை கொடுப்பார், நம்மளை நம்புவார், நம்மளை கொண்டு சில காரியத்தை செய்யணும்னு அவர் எதிர்பார்த்துருக்கிறார் இல்லையா? அந்த காரியங்களை குறித்து நம்மோடு அவர் இடைப்படுவார். புரியுதுங்களா? வேத வசனத்தின் மூலமாகவோ அல்லது ப்ராஃபஸி மூலமாகவோ அல்லது நம்மளுடைய உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து உணர்த்துகிற காரியத்தின் மூலமாகவோ அல்லது ஏதோ சில நேரங்களில் மெல்லிய சத்தத்தின் மூலமாகவோ எப்படியோ அவர் நம்ம கூட பேசணும். ஆனால் அதுக்கு முன்பதாக நமக்கு ஒரு தகுதி தேவை. அதை காலூன்றி நிற்க சொல்கிறாரு. அப்போ ஏன் அவரே அந்த காலூன்றி நிற்க வச்சுட்டு இப்படி சொல்லாமல்ல? இல்லை, நம்மளுடைய செயல் ஒன்று இருக்குது, காலூன்றி நிற்கணும். அந்த வேலையை யார் செய்வா? அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அப்போது தேவனுடைய ஆவி நமக்குள்ளார வந்து தான் நம்மை காலூன்றி நிற்க வைக்கும். அது வரைக்கும் கால்கள் சறுக்கி கொண்டிருக்கும். ஒரு தவழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தைய கைப்பிடிச்சி நடக்க வைக்கவே முடியாது. அது நின்றுருச்சின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த குழந்தைய நடக்க வைக்கலாம். ஆனால் தவழ்ந்துட்டு இருந்தால் அதை நடக்க வைக்க முடியாது. அதே போல் நம்ம ஆவிக்குரிய பாதையில் தீர்மானமாக சில காரியங்களை நாம் எடுக்கும்போது, புரியுதுங்களா, அந்த தீர்மானமாய் நாம் எடுக்கிற சில காரியங்களை குறித்து தான் காலூன்றி நில்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம அதிக தீர்மானத்தை எடுத்திருப்போம். காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகளை வாசிக்கிறோம், இன்றைக்கி ஒரு 10 அதிகாரமாவது வாசிக்கிறோம், இப்படியெல்லாம் சில தீர்மானங்கள் எடுத்திருப்போம். சில நேரங்களில் அந்த தீர்மானங்கள் என்ன செஞ்சிரும்? முழுமையாக நிறைவேற விடாதபடிக்கு அது சறுக்கி விட்டுரும். ஆனால் அந்த நேரத்தில் சறுக்கிற நேரத்தில் கூட சங்கீதம் 94:18 வாசிக்கும்போது, என் கால் சறுக்கும்போது கர்த்தாவே உம் கிருபை தாங்குது. உடனே அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும்? கரெக்டாக நம்ம மறுபடியுமாக அந்த தீர்மானத்தை வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நம்ம தீர்மானம் எடுத்துடணும். அப்போ சில தீர்மானங்கள் நாம் எடுக்கும்போது தேவன் நம்மை நம்ப ஆரம்பிப்பார். இப்போ காலூன்றி நின்ன பிறகு அந்த தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளார இறங்குது. அது எந்த வார்த்தையை குறித்து அவர் சொல்கிறாரு? உலர்ந்த எலும்புகளை உயிரடைய வைக்கிற வார்த்தை. அது சாதாரணமானது அல்ல. அதற்கெல்லாம் சாதாரணமான கிருபை பத்தாது. ரொம்ப ராஜரீக கிருபை வேணும், நல்ல ஒரு தகுதி வேணும். அப்போ அந்த மனுஷனை ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறார், காலூன்றி நிற்க வைக்கிறாரு. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை உள்ள இறங்குது. அவன் காலூன்றி நின்ன உடனே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. பேச ஆரம்பித்த உடனே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய ஆரம்பிக்குது. அந்த உயிரடைய ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அந்தந்த எலும்புகள் அந்தந்த தன்னுடைய அந்த சரீரத்தோடு போய் ஒட்டுது இல்லையா? அதுக்கு பிறகு ஆவியை அனுப்பும்போது அவைகள் உயிரடைந்து மகா பெரிய சேனைகளாக நின்றது. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உண்மையாக தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, தீர்மானங்கள் எடுக்கும்போது, ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மோடு நம்மளுடைய காரியங்களை குறித்து பேச ஆரம்பிப்பார். நம்மளுடைய ஊழியங்களை குறித்து பேச ஆரம்பிப்பார். அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை குறித்து பேச ஆரம்பிப்பார். நாம் எதற்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி சில காரியங்களை நம்மோடு பேச ஆரம்பிப்பார். ஆனால் நம்ம தெளிவாக தேவ சத்தத்தை கேட்கும்படியாக தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். 2 மனதோடு அல்ல. ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேச போகிறார். அவர் என்னுடைய காரியங்களை இன்னைக்கு வெளிப்படுத்த போகிறார். அவருடைய இருதயத்தினுடைய துடிப்புகளை எனக்கு அவர் காண்பிக்க போகிறாரு. அந்த துடிப்பை வச்சு தான் நான் ஜெபிக்க போகிறேன். தேவனுடைய மார்பில் சாய்ந்து கொள்ளும்போது அவருடைய இருதய துடிப்பின் சத்தம் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அப்போ தேவனிடத்தில் நம்ம அன்பாக இருக்கணும். தேவனுடைய சத்தத்தை நம்ம கேட்கணும்னா நிறைய காரியங்கள் இருக்குது. தேவ சமூகத்தில் காத்திருக்கணும், தேவனிடத்தில் அன்பாக இருக்கணும், அவருடைய கிருபையினால் நிரம்பி இருக்கணும், காலூன்றி நிற்கணும். அப்படி அவர் நம்ம காலூன்றி நிற்கும் போது, தேவனுடைய கிருபையால் நிரப்பப்பட்டிருக்கும் போது, அவருடைய மார்பில் சாய்ந்து இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? அவர் பேச ஆரம்பிப்பார். அவருடைய இருதயத்தில் என்ன பாரம் இருக்கோ பேச ஆரம்பிப்பார். எந்த காரியத்தை நம்மை கொண்டு செய்ய அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த காரியத்தை பேச ஆரம்பிப்பார். அதனால தான் கான்சன்ட்ரேஷனோடு கவனத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்தாலும், கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் காத்திருந்தாலும், கவனத்தோடு காத்திருக்கும் போது, காலூன்றி நிற்கிற அனுபவத்தில் தீர்மானத்தோடு காத்திருக்கும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.